புதுச்சேரியிலிருந்து 4.5 லிட்டர் மதுபானம் கொண்டு வரலாம் என சமூக வலைதளங்களில் பரவும் செய்தி. புதுச்சேரியிலிருந்து மதுபானம் கொண்டு வந்தவர் மீதான வழக்கை ரத்து செய்த உத்தரவில் விளக்கம் கோரி தமிழக அரசு முறையீடு செய்திருக்கிறது. வழக்கை நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிபதி எம் நிர்மல்குமார் அனுமதி அளித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விடைக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம். தனிநபர் 4.5 லிட்டர் அளவுக்கு மதுபானம் வைத்துக் கொள்ளலாம் என்ற அரசாணையை சுட்டிக்காட்டி புதுச்சேரியிலிருந்து மதுபானம் கொண்டு வந்ததற்கு எதிரான அந்த வழக்கை ரத்து செய்த உத்தரவில் விளக்கம் கோரி தற்போது தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து மதுபானம் கொண்டு வந்ததாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி கடலூரைச் சேர்ந்த வல்லரசு என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் தனிநபர் ஒருவர் 4.5 லிட்டர் மதுபானம் வைத்திருக்கலாம் என்ற அரசாணையை சுட்டிக்காட்டி வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து புதுச்சேரியிலிருந்து 4.5 லிட்டர் அளவுக்கு மதுபானம் கொண்டு வர உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்தியானது பரவியிருந்தது. இந்த நிலையில் இந்த உத்தரவு குறித்து விளக்கம் அளிக்க கோரிய மனுவை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கோரி தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா நீதிபதி எம் நிர்மல்குமார் முன்பு இன்று ஒரு முறையீடு செய்தார். அப்போது அவர் நீதிமன்ற உத்தரவு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் தனிநபர் 4.5 லிட்டர் மதுபானம் வைத்துக் கொள்ள அனுமதி அளிக்கும் அரசாணை புதுச்சேரி மாநில மதுபானத்திற்கு பொருந்தாது எனவும் பிற மாநில மதுபானங்கள் மிக குறைந்த அளவில் இருந்தாலும் கூட அதனை வைத்திருப்பது அல்லது விற்பனை செய்வது சட்டப்படி குற்றம் என அரசு தரப்பில் ஏற்கனவே விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னாவின் இந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நிர்மல்குமார் விளக்கம் கோரிய அந்த மனுவை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக ஒப்புதல் அளித்திருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.